வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். நான் உங்கள் ஏர்முனை ராஜ்கரன். இன்றைக்கி பார்க்குற தலைப்பு பார்த்திங்கன்னா, மஞ்சள் நடவு. மஞ்சளை இயற்கை முறையில் எப்படி நடவு பண்ணலான்னு பார்க்கலாங்க. மஞ்சளை நடவு இயந்திரத்தின் மூலிமா நடவு பண்ணலாம், ஆட்களை வச்சு நடவு பண்ணலாம். சேறு 1.5 அடி பார் ஓட்டி நம்ம சேறு தண்ணி விட்டு அதுலேயும் ஊனலாங்க. இப்போ நாம் பார்த்திங்கன்னா 3 அடி பார் போட்டு அதில் நம்ம நடவு பண்ணுறோம். சொட்டு நீர் பாசனங்க. இந்த பார் எப்படி அமைக்கணும் அப்படின்னா, இந்த சொட்டு நீர் பாசனத்தில் டாப் லைன் அப்படிம்பாங்க. மெயின் லைன்லேருந்து சப்லைன் கொண்டு வந்து சப்லைன்லேருந்து மேலே எடுத்து விடுவாங்க லேட்டரலுக்கு. அதுதான் டாப் லைன் அப்படிம்பாங்க. அந்த டாப் லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார் ஓட்டிட்டோம்னா சிறந்ததுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னு. பார்த்திங்கன்னா இதுதான் டாப் லைன் அப்படிம்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து போட்டிருக்கிறோம். அந்த சைடு சேனைக்கிழங்கு போகுது. இதே இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. இந்த டாப் லைன் தான் 3 அடிக்கு 1 அப்படிம்பாங்க. இப்போ பைப் இழுத்து போட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி வரிசைக்கு நம்ம இதே மாதிரி நம்ம இங்கே பார் ஓட்டி இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா 2வது தென்னந்தோப்பில் மஞ்சள் போட்டிங்கன்னா நல்ல மகசூல் வருங்க. இந்த சீரோசன் நிலைக்கு நல்லா குளிராக சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி கொடுக்குறதுனால மஞ்சள் நல்ல மகசூல் கிடைக்குதுங்க. இது நம்ம ஒரு 3 வருஷமாக தோப்புக்குள்ளே போட்டுட்ருக்குறோம். நல்ல மகசூல் கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ரெகுலராக இந்த ஐயா தான் பார் ஓட்டுவாருங்க. பார்த்துக்குங்க எப்படி ஓட்டுவார் அப்படின்ட்டு. நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நடவு செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க. நாட்டு மாடுங்க, காங்கேயன நாட்டு மாடு. ஐயா இப்போ பார் ஓட்டுறாருங்க. நன்றி, வணக்கங்க.